ஓம் சாந்தி. 13/3/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பதவிக்கான ஆதாரம் படிப்பு. யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள். கேள்வி: யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்கள் தூய்மையாகிக் கொண்டே செல்வார்கள். ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும். தங்களுக்குள் இனிமையாக பாலும் சர்க்கரையும் போல இருப்பார்கள். மற்றவர்களை பார்க்காமல் தன்னை பார்ப்பார்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் என்பது அவர்களது புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஞானத்தின் விஷயமாகும். யார் அதிகம் பக்தி செய்திருப்பார்களோ அவர்கள்தான் மிகவும் நல்ல முறையில் ஞானம் அடைவார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானமும் குறைவாக அடைவார்கள். பிறகு குறைந்த பதவி அடைவார்கள். வேலைக்காரர்களிலும் வரிசை கிரமம் இருக்கும் அல்லவா? அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில்தான் இருக்கிறது. நல்ல குழந்தைகளின் செயல்களும் நன்றாக இருக்கும். குணங்களும் அழகானதாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். மேலும் ராயல் தன்மையும் வந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் சூத்திரர்களின் நடத்தை நன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கு பிராமண குழந்தைகளின் நடத்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் கேட்கவே கேட்காதீர்கள். அதனால்தான் இவர்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கிறாரா என்று அவர்கள் கேட்கின்றனர். அதாவது ஒரு சில இடத்துல சூத்திரர்களுடைய நடத்தையே நல்லா இருக்குது, ஆனால் இங்கே பிராமண குழந்தைகளினுடைய நடத்தை அப்படி இருக்குது அப்படிங்கிறார் பாபா. ஆக குழந்தைகளின் நடத்தை இந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. மிக இனிமையாக பாலும் சர்க்கரையும் போல இருக்க வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். டீச்சர் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். யாரிடத்தில் முழு ஞானம் இருக்கிறது என்பதை பாபா பார்க்கிறார். சில குழந்தைகள் முரளியின் மீது கவனம் கொடுப்பது கிடையாது. தினமும், அதாவது ரெகுலராக முரளி படிப்பது கிடையாது. யார் முரளி படிக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? பல குழந்தைகள் எந்த நன்மையும் செய்யாமல் இருக்கின்றனர். தனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எதுவும் செய்யாமல் இருப்பதால் தான் குதிரைப்படை, காலாட்படை என்று கூறப்படுகின்றனர். மிக குறைவானவர்கள்தான் மகாரதிகளாக இருக்கின்றனர். யார் யார் மகாரதிகளாக இருக்கின்றனர் என்பதை தானே புரிந்து கொள்ள முடியும். பாபாவிடம் பாபா குல்சார், குமாரகா, மனோகர் இந்திரா போன்றவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கின்றனர். ஏனென்றால் சுயம் குதிரைப்படையாக இருக்கின்றனர். அவர்கள் மகாரதிகளாக இருக்கின்றனர். தந்தை அனைத்து குழந்தைகளையும் நன்றாக அறிவார். சிலர் மீது கிரகச்சாரம் ஏற்பட்டு விடுகிறதல்லவா? சில நேரங்களில் நல்ல நல்ல குழந்தைகளும் மாயையின் புயல்கள் வரும்போது வேதாளமாக மாறிவிடுகின்றனர். இந்த படங்களின் மூலம் மிக நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். கூடவே தெய்வீக குணங்களும் வேண்டும். உள்ளும் புறமும் சத்தியமாக இருக்க வேண்டும். ஆத்மாதான் பொய்யானதாக மாறிவிட்டது. பிறகு அதையே சத்திய தந்தை சத்தியமானதாக மாற்றுகின்றார். தந்தை வந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். நாம் இவ்வாறு லக்ஷ்மி நாராயண் போல குணவான்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். என்னிடத்தில் எந்த அசுர குணங்களும் இல்லைதானே என்று தன்னை சோதனை செய்து கொண்டே இருங்கள். மாயாவின் யுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒருபோதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள்.
சதா எச்சரிக்கையுடன் இருங்கள். அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே சகோதரிகள் கற்றுக் கொடுக்கின்றனர். மகிமையானது தந்தையுடையது தானே தவிர இந்த சகோதரிகளுடையது கிடையாது. பிரம்மாவிற்கும் எந்த மகிமையும் கிடையாது. இவரும் முயற்சி செய்துதான் கற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம்தான் ஹோலி மற்றும் துரியா பண்டிகையாகும். அவர்களும் கூட ஹோலி மற்றும் துரியா கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை. உண்மையில் இது ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும். இதன் மூலம் நீங்கள் உங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்கள். அவர்கள் என்னென்ன செய்கின்றார்கள்? அதாவது தூள் போடுறாங்க, கலர் தூளெல்லாம் போடுவாங்களே, அதை பற்றி பாபா சொல்கிறாரு. ஏனென்றால் பயங்கரமான நரகமாக இருக்கிறது. இன்று ஹோலி ஆகும். இப்போது ஹோலி பற்றிய ஞானமும் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும். படிப்பை தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது. இங்கு உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் பிராப்தியை அடைகிறீர்கள். அனைத்தையும் விட முதல் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தந்தையை நினைவு செய்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு படிப்பு தான் பெரிய திருவிழா ஆகும். இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது? அவர்கள் இது போன்ற திருவிழாக்களை கொண்டாடுவதற்கு எவ்வளவு பணத்தை வீணாக்குகிறார்கள்? எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன? சத்யுகத்தில் இப்படிப்பட்ட தொந்தரவுகள் நடைபெறாது என்று குழந்தைகள் அறிவீர்கள். தன்னுடைய சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். யாரிடத்திலும் அதிகம் பேசவும் செய்யாதீர்கள், இல்லையென்றால் நஷ்டமாகிவிடும். மிக இனிமையாக, அமைதியாக, அன்பாக பேசுவது நல்லதாகும். அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அமைதியாக இருப்பது அனைத்தையும் விட மிக நல்லது. குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் மூலம் வெற்றி அடைகிறீர்கள். ஒரு தந்தையிடமின்றி வேறு யாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடாது. அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தன்னுடைய படிப்பின் மூலம் அடைய முடியும். மாதேஸ்வரி மம்மா அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். குப்தமான பந்தனத்தில் இருக்கும் பாந்தேலி கோபிகைகளின் புகழ். பாட்டு. உன்னை பார்க்காமல் நேசிக்கிறேன், இருந்த இடத்திலேயே உன்னை நினைவு செய்கிறேன். இப்போது இந்த பாடல் ஏதோ பந்தனத்தில் இருந்து அன்பில் மூழ்கிய கோபிகையின் புகழாகும். இது கல்பத்திற்கான விசித்திரமான விளையாட்டாகும். உன்னை பார்க்காமலேயே நேசிக்கிறேன். பாவம், இந்த உலகம் என்னவென்று அறியும்? கல்பத்திற்கு முன்பு நடந்தது போலவே மீண்டும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோபிகைகள் வீடு வாசல் விடவில்லை, ஆனால் நினைவில் கர்ம பந்தனத்தை முடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் எவ்வளவு மகிழ்ச்சியில் நடனமாடி ஆனந்தத்தில் பாடுகிறார்கள். உண்மையில் வீட்டை விடுவதற்கான விஷயமில்லை. வீட்டில் இருந்தவாறே அவரை பார்க்காமலேயே அந்த சுகத்திலிருந்து சேவை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? தூய்மையாக மாற்றுவதற்கான சேவையாகும். நிறைய பேருக்கு இந்த பிரம்மா குமாரிகள் வீட்டை ரெண்டாக்க வந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ரெண்டாக்குவதற்கான விஷயமில்லை. வீட்டில் இருந்தவாறே தூய்மையாக இருக்க வேண்டும் மற்றும் சேவை செய்ய வேண்டும். இதில் எந்த ஒரு கடினமும் இல்லை. தூய்மையானால்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்லும் அதிகாரி ஆகுவீர்கள். மற்றபடி யார் செல்லவில்லையோ அவர்கள் கல்பத்திற்கு முன்பு போலவே பகைவனின் பாகத்தை நடிப்பார்கள். இதில் யாருடைய குற்றமும் இல்லை. எப்படி நாம் பரமாத்மாவின் காரியத்தை அறிந்துள்ளோம், அதுபோல டிராமாவில் ஒவ்வொருவரின் பாகத்தை அறிந்துவிட்டோம். எனவே இதில் வெறுப்பு வருவதில்லை.
அப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர் கோபிகைகள் ரேஸ் செய்து வெற்றி மாலையிலும் வர முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சத்தியமான தந்தை சத்தியமானவர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். ஆகையால் சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்குள் எந்த அசுர குணங்களும் இல்லைதானே, நான் அதிகம் பேசுவதில்லைதானே என்று தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். மிகவும் இனிமையானவராகி அமைதியாக மற்றும் அன்பாக பேச வேண்டும். செகண்ட் பாயிண்ட், முரளியின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். தனக்கு மற்றும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆசிரியர் என்ன காரியம் கொடுக்கின்றாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். வரதானம், ஹோலி வார்த்தையின் அர்த்தத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து முயற்சியின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. ஹோலி என்றால் எந்த விஷயம் முடிந்து விட்டதோ கடந்து விட்டதோ அதை முற்றிலும் முடித்து விட வேண்டும். கடந்ததை கடத்திவிட்டு முன்னேறி செல்ல வேண்டும். இதுதான் ஹோலி கொண்டாடுவதாகும். கடந்து போன விஷயங்கள் மிகவும் பழைய ஏதோ ஒரு ஜென்மத்தின் விஷயம் போல அனுபவமாக வேண்டும். எப்போது அப்படிப்பட்ட மனநிலை ஏற்படுமோ அப்போது முயற்சியின் வேகம் அதிகமாகும். எனவே தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் கடந்து போன விஷயங்களை ஒருபோதும் சிந்தனையில் கொண்டு வராதீர்கள், புத்தியில் வைக்காதீர்கள் மற்றும் வர்ணனையும் செய்யாதீர்கள். அப்போதே தீவிர முயற்சியாளர் ஆக முடியும். அதாவது ஹிந்தியில் ஹோலி அப்படிங்கிற வார்த்தை ஹோ லீ அப்படின்னு பிரிக்கும்போது ஹோ லீ அப்படின்னா முடிந்து விட்டது, கடந்து விட்டது அப்படிங்கிறது. அதை வச்சு பாபா வரதானத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்லோகன், ஸ்நேகம்தான் சகஜ நினைவிற்கான சாதனமாகும். ஆகையால் சதா ஸ்நேகியாக இருக்க வேண்டும் மற்றும் ஸ்நேகியாக்க வேண்டும். இன்றைய அவ்யக்த சமிகை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். எதுவெல்லாம் ஞானத்தின் ஆழமான விஷயங்களோ அதை தெளிவாக்கும் விதி உங்களிடம் மிகவும் நன்றாக இருக்கிறது மற்றும் விளக்கமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்க ரீதியாக, அதாவது லாஜிக்கலாக தெளிவு செய்ய முடியும். தன்னுடைய அதிகாரம் உடையவர்கள் நீங்கள். எந்த மனோமயமான அல்லது கற்பனைக்கான விஷயங்களும் கிடையாது. யதார்த்தமானது மற்றும் அனுபவம் இருக்கிறது. அனுபவத்தின் அதிகாரம், ஞானத்தின் அதிகாரம், சத்தியத்தின் அதிகாரம், எத்தனை அதிகாரம் இருக்கிறது. எனவே அதிகாரம் மற்றும் ஸ்நேகம் இந்த இரண்டையும் கூடவே காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலக
மட்டும்தானே பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே